ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பேச்சியம்மன் கோயில் திருவிழாவில் வந்து கூழ் ஊற்ற போகிறாங்க. அது கூழ் வாங்குறத பாருங்கள். இது வந்து கூழுக்கு இது வந்து காய் கொடுப்பாங்கல்ல, அந்த காய் வாங்குறதுக்கு அந்த டிஃபன் பாக்ஸு இதில் வந்து கூழ் வாங்க போகிறேன். சரியான கூட்டமாக இருக்குதான், என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் அவசரமாக குடிச்சிட்டு வந்தேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் கூழ் வாங்குறதுக்கு. பாருங்கள் கட்டப்பை, ஏன்னா சூடாக இருக்கும், கையில் தூக்கிட முடியாதுல்ல, அதனால் பைப்பில் வச்சு கொண்டு வரதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். காய் தீர்ந்து போச்சு, கம்மியாக தான் எடுத்தோம். அது அப்பளம் வாங்கிட்டு வந்தேன், பொரிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். கோதுமை மாவு வாங்கிட்டு வந்தேன். எங்கே தர காய் தான் தீர்ந்து போச்சு. இவ்வளோதான் இருந்துச்சு காய், இவ்வளோதாங்க இருந்துச்சு. நான் போகிற நேரம் காலியாக போச்சு, இவ்வளோதான் கிடச்சிச்சு. பரவாயில்ல, இதுவே போதும். இது எப்படி திறக்கிற? இப்படி மேலே இது பண்ணாலும் வந்துடும். வரும் வரும். இந்த சம்பளம் தானே தரேன். ஓஹோ சூப்பர், சூடாக இருக்கான் பாரு. நல்லா இருக்குல்ல. ஜக்ல ஊற்றி பிரதி கூழ் குடிடா, வாடா. 1 கிளாஸ் கூழ். உப்பு போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம லைட்டாக உப்பு போடுவோமா? லைட்டாக லேசாக நாக்கில் வச்சு பாரு. உப்பு போட்டிருக்க மாட்டாங்க. உப்பு போட்டு தான் காய்ச்சிருக்காங்க. சில கோயிலில் போட்டிருக்க மாட்டாங்க உப்பு. அதில் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் சுண்டல், வெங்காயம், தக்காளி, புளி ஊற்றி வச்சுருப்பாங்க. பச்சை மிளகா போட்டிருப்பாங்களே. சூடாக இருக்கா? இங்கே பார்த்து சொல்லு, சூப்பராக சொல்லு. இங்கே இருக்கு பாருங்கள், இது எல்லாமே வந்து கடைக்கு போட்டிருக்க சரக்கு. இட்லி பொடி, எள்ளு பொடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு கவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். கவர், இதை பேக் பண்ணுறது கவர் வேணும் பார்த்தீங்கன்னா, அந்த கவர்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஒரு கையில் வீடியோ எடுத்தால் எப்படி ஆகுது? ஆன்மெண்ட்டையா? இப்போ நம்ம குடிச்சு பார்க்கலாங்க கூழ் எப்படி. கொஞ்சம் டம்ளர்லாம் ஊற்றுறோம்னா செட் ஆகாது. செம்பில் ஒரு 1/2 செம்பு ஊற்றணும், அப்போ தான் நம்மளுக்கு குடித்த மாதிரி. டம்ளர் ஊற்றுறோம் வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப ஊற்றி குடிச்சிட்டே இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. இதே சாப்பிட்டுருக்கோம். சூப்பராக செஞ்சுருக்காங்க கூழ். கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை. நீ செய்கிறத விட நல்லா தான் இருக்கு. நம்ம வீட்டில் தான் பண்ணிக்கலாம். சரி, வீட்டில் உனக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கலாம். சொல்கிறேன், நீ வீட்டில் செய்கிறத விட இது நல்லா தான் இருக்குது. எப்பவுமே கோயிலில் கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம், தக்காளி சாதம், சக்கரை பொங்கல், கூழ் எல்லாமே வீட்டில் பண்ணுறத விட கோயிலில் கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய் காரமாக இருக்கா? ஆமாம், ரொம்ப காரமாக இருக்கு. ஒன்றும் காரமே இல்லை, காரமாக இருக்கு. பிரதிமா, பிரதி இந்தா உனக்கு ஓடியா. ஏண்டா குடிக்கணும்? சூப்பராக இருக்குங்க. எங்க உங்களுக்கு கொடுத்தவா? ம்